பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் சரியாக இருந்ததுன்னா மற்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் நம்ம சரி செய்துக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள். 2ஆம் இடத்ததிபதி சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறாரு. 2ஆம் இடத்ததிபதி 4 இருந்தாலும் 7 குடையருடைய பார்வையும் 9 குடையருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிது. அப்படிங்கும்போது நல்ல வருமானம் இந்த மாதம் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. வருமானம் உண்டு. பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடையிறதுக்கு உண்டான எல்லா தகுதிகளும் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு உண்டு. ஆனால் எல்லாமே தாமதமாக தான் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக லட்ச ரூபாய் வர வேண்டிய இடத்துல 10,000 தான் கிடைக்குது. 10 லட்ச ரூபாய் வர வேண்டிய இடத்துல 1 லட்ச ரூபாய் கிடைக்குது. கோடி ரூபாய் வர வேண்டிய இடத்துல 10 லட்சம் கிடைக்குது. இப்படி ஒரு 10% 20% கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் உங்களுடைய தேவைகள், அந்த பொருளாதார தேவைகள் பூர்த்தி அடையுமே தவிர எடுத்த எடுப்புலையே எல்லாம் நார்மல் ஆகணும், எல்லாம் சரியாகணும் அப்படின்னா அங்கே வாய்ப்பில்லை. பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காவீங்க, ஆனால் இப்போ கிடையாது, தாமதமாக தான் ஆகும். பொறுமையாக எல்லாமே நடந்துட்டு வரும். அதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும். அதுவும் ஆனால் இங்கே பாருங்க, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் பேச்சில் நிதானம் வேணும். அதற்கு முன்னாடி நம்ம என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் மற்றவர்களுடைய பார்வைக்கு அது தவறான விஷயமாவே இருக்காது. ஓகே, அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணி பேசுகிறீங்க, ஏதாவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய காரியங்களுக்காகவே நீங்கள் 4 பேர்த்துக்கிட்ட உங்களுடைய நியாயமான நியாயத்தை எடுத்து சொன்னாலுமே அதில் குறை கண்டுபிடிச்சி உங்களை கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமானது. ஓகே, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்காந்தாச்சு. 5 குடையவர் 10ல். இதுக்கு முன்னாடி தொழில் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அதை ரன் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு அதீத மன அழுத்தத்தில், அதீத சங்கடங்களில், அதீத பிரச்சனைகளில் இருந்த ராசிகளில் முதன்மையான ராசி அப்படின்னு சொன்னால் தனுசு ராசின்னு சொல்லிடுவேன், தனுசு லக்னம்னு சொல்லிடுவேன். ஏன்னா 10லேயே போய் கேது உட்காந்துருக்குதுங்க. 10லேயே போய் கேது உட்காந்துருக்குது. இப்போ 10 குடையவர் 8ல் இருக்கிறார். இப்போ இந்த மாதத்தில் 10 குடையவர் 8ல் வக்ரமாக இருக்கிறாரு. 11ஆம் தேதிக்கு மேலே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஆனால் அந்த மாதம் முழுக்க 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இருந்தாலும் தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? உங்களுடைய சுய அனுபவங்களை பயன்படுத்தி ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியும் தரும். ஆனால் எப்படி தரும்? நிறைய அலைச்சல், சில நேரங்களில் அசிங்க அவமானம், தண்டனை, சில நேரங்களில் தலைகுனைவு, இது எல்லாம் ஏற்படுத்தி பின்னாடி உங்களை ஜெயிக்க வைக்கும். உடனுக்குடனே அந்த வெற்றி தொழில் சார்ந்த விஷயங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நிறைய சங்கடப்பட்டு அப்புறம் தான் அதை சக்ஸஸாக நம்மளால் அனுபவிக்க முடியும். கண்டிப்பாக சக்ஸஸ் அனுபவிப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக அனுபவிப்போம். ஸோ அது ஒரு பெட்டரான ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்குது. ஓகே, ஆரோக்கியம். 4ஆம் இடத்துக்கு என்னைக்கு சனி வந்தாரோ, உங்களுடைய ராசிக்கு 2, 3 அதிபதி 4ஆம் இடத்துக்கு என்னைக்கு வந்தாரோ அப்பத்திலிருந்து உடல் ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகளை பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா தனுசு ராசி தான். ஒன்றுமே இல்லாத விஷயம், சிம்பிளாக காய்ச்சல் வந்தாலும் 4 நாள் 5 நாள் ஆகும் நம்மளை விட்டு போகிறக்காது. நோய் அப்படிங்கிறது நம்மளை சின்ன அக்யூட் டிசீஸ் தான். சீர்தோஷ நிலைகளுக்காக வர்றது, இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் மறைஞ்சு போகிறது, இந்த மாதிரி அக்யூட் டிசீஸ் தான் நிறைய வரும் இந்த காலகட்டம். அடுத்து வரக்கூடிய 2-2.25 வருஷம் அப்படி தான். 1 மாதம் 2 மாதம் நல்லா இருப்போம், மறுபடியும் காய்ச்சல் வந்துடும், சளி பிடிச்சிடும், தலைவலி வந்துடும். ஒரு ஃப்ரீயான ஒரு மூமெண்ட்டே இருக்காது ஹெல்த் ரீதியாக. அதுவும் வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இஎன்டி பிரச்சனை வருது, ஸ்கின்னு பிரச்சனை வருது, சளி பிடிக்கிறது, மோஷன் ட்ரபிள் வருது, ஜீரண சக்தி இல்லாமல் போகிறது, எல்லாமே நடக்கும். நான் சனி ஆரோக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான். ஆனால் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சுக்கிரனுடைய பார்வை இருக்குது, இல்லைன்னு சொல்ல நான் குருவோட பார்வை இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிது. சனி மட்டும் பார்க்கல, உங்களுடைய ராசிக்கு
அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் 10ல் போய் திக்பலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஸோ இது ரெண்டுமே என்னென்னா, எவ்வளவு இருந்தாலும் அதை நம்ம டேக் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்மளை மூவ் பண்ண வச்சிடும். எல்லாத்துக்கும் காரணம் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம், அதை மாற்றம் இல்லை. அது ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது தனுசு ராசிக்கு. தொழில் அமைப்புகளில், ஆரோக்கிய அமைப்புகளில், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும், இங்கே தான் பெரிய செக்கு. ஆல்ரெடி தனுசு ராசிக்கு 7ஆம் இடம் பாதகம் இல்லையா? 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்று 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய விருப்பத்திற்கு, உங்களுடைய ஆசைகளுக்கு, உங்களுடைய எண்ணங்களுக்கு சுத்தமாக உங்களுடைய வாழ்க்கை துணை மதிப்பே தரமாட்டாங்க. மதிப்பே தரமாட்டாங்க, வாய்ப்புகள் இல்லை. நம்ம விரும்பி போனாலும், ஏன்னா நீங்கள் இப்போ 7 குடியர் லக்னத்துக்கு லக்னாதிபதி 7 குடையவருடைய வீடான மிதுனத்தில் தான் இருக்கிறாரு. லக்னாதிபதி 7ல் நோக்கி போகிறார். அப்படிங்கும்போது நம்ம விரும்பித்தான் போவோம். சரிப்பா, நடந்து போச்சு, சண்டை தான், விடு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு காலில் வேணால் விழுகலாம். ஆனால் முன்னாடி உங்கள் மேலே காட்டின இன்ட்ரெஸ்ட்டு இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்காத அன்பு, பாசம், பரிவு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப காயப்பட்டிருக்கிறாங்க, ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. அதனால அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு 11 நாளைக்கு கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் முடிய வரைக்குமே நம்ம சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்மளை பார்த்தாலே பிடிக்காது, நம்மளை பார்த்தாலே நம்மளுக்கு மன அழுத்தம் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறத வாய் விட்டு கூட சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய கணவன் மனைவி இந்த காலகட்ட பிரிஞ்செல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. எகைன் அவர் 9ஆம் இடத்துக்கு போகும்போது தான் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அது உறுதியாக நடக்கும். சரி, கணவன் மனைவி உறவு இப்படி இருக்குது. சரி, வேலையாவது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா 6 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை சம்பந்தமாக வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். ஒரு பெண்ணின் உதவி வேலையில் கிடைக்கும். அந்த பெண்ணினுடைய உதவியை கெட்டியாக பிடிக்கும்போது அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கு உண்டான வேலை அங்கே நடக்கும். வேலையில் இது வரைக்கும் நிலுவைத் தொகைகள் ஏதாவது இருந்தது, வேலை செஞ்சுருக்கோம், 2-3 மாதம் ஆச்சு, ஒன்றும் பணம் வரல, பிடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது நிலுவைத் தொகைகள் இருந்ததுன்னா அதுவுமே நம்மளுக்கு சாதகமாக மாறும். அந்த நிலுவைத் தொகைகளும் நம்மளுக்கு கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் கையில் நல்லபடியாக காசு புழங்கும், அதில் மாற்றம் இல்லை. இன்சென்டிவ் கிடைக்கும், அது இதனால எல்லாமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. படிப்பு 4ஆம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு அதிபதியாகி அவர் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது 2 கூடையவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போதும் ரெண்டுமே நல்ல அமைப்பு தான். படிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன, ஆரம்ப கல்வி படிச்சிருக்கிற குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கும், படிக்க மாட்டாது இதுன்னு சொல்லும், சும்மா புக்கு திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சேட்டைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குழந்தைகளுக்கு கம்மியாகும். 10 வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கம்மியாகும். மற்ற நபர்களுக்கு எல்லாமே ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் தான். ஸோ ஃப்ரீயாக இருக்கலாம், ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் தான். கணவன் மனைவி உறவு, வேலை, படிப்பு, காதல் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். காதல் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 கூடியர் 10ல் கண்டிப்பாக ஒரு ப்ளசண்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களுடைய அந்த லவ் லைஃப் ஆனது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை அட்வான்டேஜாக எடுத்துக்காம சரியான நேர்த்தியான அமைப்புகள் அதை கடந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஏன்னா 5 கூடியர் 10ல் இருக்கும்போது காதல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குண்டான வழியை சொல்லுது. அப்போது உங்களுடைய தேவை அவங்களுக்கு வேணும்னு நினைப்பாங்க, அவங்களுடைய தேவை நீங்கள் பூர்த்தி செய்யணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ஸோ இதை சரியாக மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த காதல் பிரிவினை இல்லாமல் திருமணத்தை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை விட்டுட்டு நம்மளுக்கு நல்லா டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவர் அட்வான்டேஜ் இருக்குது, இந்த வேலைகள்லாம் வேண்டாம். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ காதல் அமைப்புகள் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. அதிர்ஷ்டம் அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம். அங்கெல்லாம் 2ஆம் அதிபதியினுடைய தொடர்பு ஏதாவது இருக்கானா? இல்லை. 8-2 தொடர்பு இல்லைனாவே அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, கொஞ்சம் குறைவு தான். அப்போது லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போகிறது பிடிக்கிறது, இல்லை காசு பணத்தை வாங்கலாம், பாத்திரலாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேண்டாம். ஸோ அது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்க போகுது? ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நீங்கள் உங்களுடைய துணையை நம்பி இந்த மாதத்தை கடக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. உங்களுடைய துணையை நம்பணும். 2வது உங்களுடைய துணையினுடைய தாயாரை, மாமியாரை நம்பி தான் ஆகணும். அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும். இந்த மாதம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. பிரச்சனைகள் இல்லாமல், சங்கடங்கள் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக போக முடியும். அப்படி இல்லை, நான் தனித்து தான் நிற்பேன் அப்படி இப்படின்னு நம்ம கொஞ்சம் சவடால் பேசினோம்னாலும் அது நம்மளுக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனமாக இருங்க. ஸோ அவ்வளோதான் தனுசுக்கு.
மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.